கடைசி நேரத்தில் நோ சொன்ன உதயநிதி, படித்து படித்து சொல்லியும் கேட்காத மேயர் பிரியா. வரும் ஏப்ரல் 23 தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையொட்டி திமுக சார்பில் விருப்ப மனு பெற்று முதல்வர் ஸ்டாலின் நேர்காணலும் நடத்தி முடித்துவிட்டார். தொடர்ந்து வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில் திமுக தலைமை மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. அதேபோன்று அதிமுக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு இருக்கும் நிலையில் அடுத்த கட்ட வேட்பாளர்களை அறிவிக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் திமுக சார்பில் சென்னை மாநகராட்சி மேயராக இருக்கும் பிரியா தான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு வரும் நிலையில் அமைச்சர் சேகர் பாபு மூலம் காய் நகர்த்தாமல் உதயநிதி மூலம் அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டார். இந்த விஷயம் சேகர் பாபுவுக்கு தெரிந்து அதிருப்தியில் இருந்ததாக சொல்லப்பட்டது. 2022 ஆண்டு நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் சென்னை மாநகராட்சியின் திருவிக நகர் 74வது வார்டில் போட்டியிட்டு தன்னை எதிர்த்து போட்டியிட்டவர்களை விட 6299 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார் பிரியா ராஜன். சென்னையின் 3வது பெண் மேயராகவும் வட சென்னையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் என்ற பெருமையையும் பெற்றார். இவர்களது குடும்பமே 40 ஆண்டுகளாக திமுகவின் விசுவாசியாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே சென்னை மாநகராட்சி மேயராக இருந்த ஸ்டாலின் இப்பொழுது முதல்வராக உள்ளார். அதேபோன்று மேயராக இருந்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் இப்போது அமைச்சராக உள்ளார். அந்த வரிசையில் தற்போது மேயர் பிரியா ராஜனும் இணைய இருக்கிறார். ஆனால் திமுகவில் மேயர் பிரியாவுக்கு சீட் கிடைக்குமா என்பது இதுவரை உறுதியாகவில்லை. மேயர் பிரியாவுக்கும் எதிராக பல வேலை செய்வதால் உதயநிதி இதுவரை உறுதியாக எதுவும் சொல்லவில்லை என்றே கூறப்படுகிறது. சீனியர்களை ஓரம் கட்டி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என அனைத்து வேலைகளும் செய்து வந்த நிலையில் தற்போது அந்த முயற்சிக்கு திமுக தலைமை நோ சொன்னதால் திமுகவில் உதயநிதியை காட்டிலும் சபரீசன் சொல்வதே எடுபடுவதால் மேயர் பிரியா உதயநிதியை நம்பிய நிலையில் அதெல்லாம் சுக்குநூறாக சென்றுள்ளதாகவும் ஒரு தகவல் பேசப்படுகிறது. இன்னொரு தரப்பில் சென்னை திருவிக சட்டமன்றத்தில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கை எதிர்த்து மேயர் பிரியாவுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என்றும் கூறப்படுகிறது.